இப்பொழுது வரவேற்புரை நடத்துமாறுடன் அழைக்கிறோம். தெய்வத்துக்கு முன்னாடியே இருக்காரு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் டீச்சர் இஸ் த செகண்ட் மதர். நம்ம அம்மா நம்மளுக்கு முதல்ல சொல்லி தந்தாலுமே நம்ம ஸ்கூலுக்கு போன பிறகு நமக்கு ஒரு தாயா இருந்து நம்மளை காக்கிறது நம்ம ஆசிரியர்கள் தான். அதனால வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கிளாஸ்னா ஸ்கூல்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஸ்கூலில் நம்ம படிப்பு கற்றுக்கிறோம். அடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எப்படா போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? சாக்கு பை ரேஸு, லைன் அண்ட் ஸ்கூல், ஸ்கிப்பிங், டென்னிக்காய், த்ரோபால், வாலிபால் எல்லாரும் ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஒரே எக்ஸைட்டட் ஆகிடுச்சு, உடனே வாலிபால் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எப்படா விளையாடுறது ரொம்ப ஆசையாக இருக்கும். கேம்ஸுங்கிறது, ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமை, தைரியம், எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வெறி. அதே மாதிரி தோல்வி பண்ணாக்கூட அதை துவண்டு விலகாம அடுத்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு நம்ம போராடுவோம். வளர்மதி அவங்க வரதா இருந்தாங்க, இன்னும் வரல, அவங்களுக்கும் வாழ்த்துக்கிறோம். வளர்மதி அவங்க காவல்துறை ஆய்வாளர் வேட்டூர்ல இருக்காங்க. காவல்துறை ஆய்வாளர்னு சொன்னோன்னே எங்க பேட்ச்ல, அதாவது 80-81 பேட்ச்ல 10th முடிச்சவங்க எல்லாமே நிறைய பேர் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இப்போ ஓய்வு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கே. அவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ ஒரு எங்களோட படித்த நண்பர் வெள்ளிங்கிறவங்க போலீஸ் அதனோட சீருடையிலே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்போர்ட்ஸ்னா நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சண்டையும் நடக்கும், ஆனால் அதே சமயத்தில் அடுத்த சமயத்தில் சேர்ந்து எல்லாரும் ஒரு டீமாக விளையாடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்கள் அந்த ஸ்கூல் டேஸ்ங்கிறது யாருக்குமே அது மறக்கவே முடியாத நாட்களாக இருந்தது இல்லையா? இந்த கல்வி தவிர, ஸ்போர்ட்ஸ் தவிர சோசியல் சயின்ஸ்னு இருக்கும். இவிஎஸ் கிளாஸ் இல்லையா, போர்டில் எழுதுறதுக்கு ரெடியா. அதே மாதிரி கிளாஸ் லீடர்லேயே யாராவது இருப்பாங்க, அவங்களோ இல்லை அவங்க கிளாஸில் யார் நல்லா எழுதுவாங்களோ போர்டில் எழுதுவோம். வருகை இத்தனை பேர் ஆண்கள் எப்படி அழகாக வச்சுக்கணும், அதுவுமே சொல்லி கொடுத்தது நம்ம ஸ்கூல் டேஸில் தான். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கார்டன், சின்ன கார்டன் மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம், பூச்செடி எல்லாம் வைக்கிறது. ஒவ்வொரு கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்து எப்படி நல்லா பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்த இடம் ஸ்கூல் தான். ஃபஸ்ட்டு சோசியல் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மற்றும் தன்னம்பிக்கை பயிற்சி முகாம் நடத்திட்டு வர்றாங்க.
அரிமா விஎம் இளங்கோ அவர்கள், லக்ஷ்மி. நம்ம ஸ்கூல்ல இங்க பிறந்தோம் வளர்ந்தோம் ஸ்கூல் படித்தோம், இதை இங்கேயே நடத்துகிறாங்க. நம்ம எங்க இருந்தாலும் இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸை மறக்காம நம்ம ஸ்கூலுக்காக செய்யணும்னு கடந்த 25 வருடமாக அறுவை சிகிச்சை முகாம் மற்றும் நிலைமாற்றல் பயிற்சி முகாம் நடத்தி வர எவ்வளவு சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் தோழர் முஸ்தபா, டே பை டே வாழ்க்கை பயணம், டே பை டே மூழ்காத சிப்பை ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த பாட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்னாலே அது மூழ்காத ஃப்ரெண்ட்ஷிப், மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாவே ஒரே சந்தோஷம் குதூகலமா இருக்குது இல்லையா? அதை பார்க்குறோம், அப்படியே பசுமையான நினைவாக நம்ம மனசில் நிற்குது இல்லையா? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் திரும்ப சேர்கின்றோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இந்த விழாவை நடத்துறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த முடியாது, எனக்கு கடைசி தெரியல. ஆனால் இந்த இடத்துல இதை சொல்லாம விட்டேன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் தோழர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த உங்கள் அனைவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் நண்பர்கள் ஒரு 4 பேர் இப்போ நம்மளோட இல்லை. சமயசேகர், மனோகரன், சேகர், கமலம். இவங்களுக்காக ஒரு 2 நிமிடம் நம்ம எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தணும். உலகத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் உன் காதலியோடு இரு. உலகம் உன்னை பார்க்க வேண்டும் என்றால் நீ நண்பனோடு இரு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நண்பர்களோட இணைந்திருக்கிறோம். எவ்வளவோ சூழ்நிலைகள், நம்ம நிறைய பேர் தாத்தா பாட்டி ஆயிட்டோம், இல்லை தாத்தா பாட்டி ஆகலையா, தாத்தா இன்னும் ஆகலையா, ஆயாச்சு, கை தூக்குறாங்க பாருங்க, பாட்டி ஆயாச்சு நிறைய பேர். ஸோ எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தில் பொறுப்புகள் இருந்தாலும் வயதானவர்களை பார்க்க வேண்டியது இருக்கும், பேரப்பேட்டிகளை பார்க்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இந்த விழாவில் எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம பள்ளி பருவ நண்பர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாரும் ஓடி வந்திருக்கோம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், எல்லாரும் அவங்கவுங்க ப்ரொஃபஷன் பண்ணுவாங்க. ஆனால் டீச்சர் ஒருத்தர் தான், ஆசிரியர் ஒருத்தர் தான். ஒரு கலெக்டரோ, மருத்துவரையோ, ஒரு இன்ஜினியரையோ, ஒரு போலீஸோ, என்ன ஒரு விவசாயி, என்ன தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உருவாக்குறது ஆசிரியர் ஒருத்தர் தான். அந்த ஆசிரியரை நம்மளால கண்டிப்பா மறக்கவே முடியாது. என்னைக்கும் எங்க நெஞ்சில இருப்பீங்க. அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் நண்பர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா, நண்பர்கள் யாரு? நாட்டுக்கே நண்பர் யாரு? எந்த துறையை சொல்லுவோம்? காவல்துறை. காவல்துறை நமது நண்பன் இல்லையா? அந்த காவல்துறையை சேர்ந்த 7 பேர், 6
தேர்ந்தெடுச்சிருந்தேன். கண்டிப்பாக மாரிமுத்து அவங்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். நான் படிக்கல, சரியாக படிக்க வைக்க முடியல, அந்த மாதிரியெல்லாம் வருத்தப்படவே வேண்டாம். நீங்கள் காவல்துறையை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நற்பணிகளை செஞ்சு நீங்கள் பணியாற்றி இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறீங்க. அதற்கு உங்களோட வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஸோ இந்த மாதிரி பல துறைகள், விவசாயி சண்முகம் அவர் வந்திருந்தாரு, இன்னும் நிறைய பேர் ஓய்வு பெற்றுட்டு விவசாயத்துறையில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. உலகத்துக்கே உணவளிக்கிற துறை விவசாயத்துறை. விவசாயிகள்னா நம்ம யாருமே இல்லை, சாப்பாடே கிடையாது. ஸோ எந்த தொழிலுமே குறைஞ்சது இல்லை. எல்லாரும் நல்ல விதமாக வந்திருக்காங்கன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சோன்னே ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நம்மளோட படித்தவங்க படிப்புல சரி, மறுபடியும் அவங்க முன்னேற்றம் கரியர்ல எப்படி இருந்தாலும் சரி, சோசியல் ஆக்டிவிட்டிங்கிறத கண்டிப்பாக வச்சிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்றாங்க. இப்போ சுகுமார் சொன்னாரு, எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்கூலுக்காக பண்ணிட்டு இருக்காரு, மற்றவங்களுக்கும் பண்றாரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாமே கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நாங்கள் ஒரு கையா இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும். நாங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மனிதர்களை உருவாக்கிக்கிறீங்க சார். நீங்கள் ஜெகநாதன் ஐயா, தமிழாசிரியர் ஐயா, உங்கள் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றி. நாங்கள் கூப்பிட்டதுக்காக இவ்வளோ தூரம் இங்கே வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் ஐயா. ஃபோன் கால் வந்துருச்சு, இந்த மாதிரி நடத்ததா இருக்கும் அப்படின்னு சுகுமார் சொன்னார். நான் எங்கே ஜூனில் வைக்கிறதா இருந்தாங்க, எங்கே மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிசம்பரில் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எனக்கு ஜூனில் அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர்த்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் அப்போல்லாம் ஃபோன் வசதியே இல்லை, நம்மளுக்கு செல்ஃபோன் நம்பர்லாம் கிடையாது. இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விசாரிச்சு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சு இது ரொம்ப பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் நஞ்சமான வேலை இல்லை. இந்த டீம், இதை ஆர்கனைஸ் பண்ண டீம் எல்லாத்துக்குமே எனக்கு யாராவது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர், சுகுமார், சீனிவாசன், திருமுருகன், பாலமுருகன், இவங்கெல்லாம் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. எனக்கு பேர் சொல்ல வர தெரியல. இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிகள். நீங்கள் இது இல்லைன்னா நாங்களாம் மீட் பண்ணியிருக்கவே முடியாது. கண்டிப்பாக எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, நீங்க இல்லைன்னா இந்த விழா இல்லை. நீங்க எல்லாம் வந்தது, சுவர் இல்லைன்னா சித்திரம் இல்லை இல்லையா? நீங்க இந்த விழாவுக்கு வந்திருந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. கேட்ரிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அண்ட் இந்த விழா சிறப்பாக நம்ம இப்போ போய் பார்த்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பார்க்கறதுக்கு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இதை ஆர்கனைஸ் பண்ண வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த மைக், இந்த போடியம், இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். ஒவ்வொருவருக்கும் யாரையாவது விட்டுருந்தா நினைச்சிருங்க. ஒவ்வொருத்தருக்குமே எங்களுடைய நன்றிகள்.